இரவில் இறைவது யாரோ என் சலனங்கள் கேட்டிடவாராயோ ஏனோ என் இரவுகள் ஈழ்வது ஏனோ ஒரு பகல் என சுடுவது ஏனோ என் தனிமையின் அவஸ்தைகள் தீராதோ காதல் தர நெஞ்சம் காத்து இருக்கு காதலிக்க அங்கு நிறமில்லையா இலையை போல் என் இதயம் தவறி விழுதே என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு உன்னை தேடி வாழ்வின் மொத்த அர்த்தம் தருவேன் செல்லரிக்கும் தனிமையில் சுத்தவிடும் முன் செய்தி அனுப்பு சாலை வழியே பேசி செல்கிறேன் மரங்கள் கூட நடப்பது போல நினைத்து கொள்கிறேன் ஹாய் சக்தி ஹாய் திவ்யா. போடா, நான் திரும்ப மாட்டேன். நீ நிக்கிறது பிரம்மையா உண்மையானே தெரியல. பிரம்ம பேசுமா திவ்யா? என்ன அப்படி பாக்குற? என்றைக்கும் இல்லாத ஏதோ ஒரு மாற்றம் உன் முகத்தில் தெரிகிறதே. எல்லாம் இந்த பேரவனின் மாயம்தானத்தான். என் ஃபாரெவர் ஃபேரெவர் அழகியே. இத்தனை நாள் இந்த கிரீமை போட்டுத்தான் உன் அழகை வெளிப்படுத்தினாயா திவ்யா? ஏய், என்ன சொன்ன? உன்னை? நீ என்ன த்ரோபால்ல ஸ்டேட் லெவல் சாம்பியனா? இவ்வளவு கரெக்டா அடிக்கிற? நீ ஒண்ணும் பேசாத. கோச்சிக்காதரா, ஜஸ்ட் ஃபார் ஃபன் தானே. நீ ஒன்னும் என்ன சமாதானப்படுத்த வேண்டாம். நீ அடிக்கடி கோபப்படு கண்ணே, ஏனெனில் கோபத்தில்தான் கூடுதல் அழகாய் இருக்கிறாய். நீ எப்ப கவிதையெல்லாம் எழுத ஆரம்பிச்ச சக்தி? காதல் வந்தா கவிதை தத்துவம் எல்லாம் தானா வருது. இப்ப அப்பா இங்க வந்தாருன்னா மானம் போயிடும். நீ முதல்ல போய் கிளம்பு. போய் ட்ரெஸ் பண்ணி ரெடியா இரு. திவ்யா, ஓ சக்தி, ஓ சக்தி. தேங்க்யூ. ஹாய் திவ்யா. என்ன திவ்யா, மாம்ஸ் வந்துட்டு போனாரா? இல்லையே. இல்லையா? மாம்ஸ் வந்துட்டு போன அடையாளம் தெரியுதே. என்ன அடையாளம் தெரியுது? அடையாளம் வெளியே தெரியல. உன் முகத்துல ஒரு எக்ஸ்ட்ரா கோட்டிங் அழகு தெரியுது. அது மாம்ஸ பார்த்ததால வந்த கோட்டிங். போடி, மனசுல என்ன பெரிய லேடி ஜேம்ஸ் பாண்ட் நினைப்பா? சரி சரி, அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அப்புறம் வச்சுக்கலாம். உன் செல்ல கொடு. எதுக்கு? கேம்ஸ் விளையாடவா கேட்பாங்க. ஒரு மெசேஜ் அனுப்பு. ஏய், என் செல்ல மெசேஜ்லாம் போகாது. நீ வேற செல்ல ட்ரை பண்ணு. நீ கொடு. போகுமா போகாத நான் செக் பண்ணிக்கிறேன். வேண்டாம் சொல்றேன்ல. ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ஏய், என்னடி செல்ல தானே கேட்டேன். சொத்த கேட்ட மாதிரி டென்ஷன் ஆகுற. குடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. உன்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். சந்துரு, எதுக்கு பாப்பாவை கூப்பிடுற? பியூர்லி பர்சனல். சந்துரு, ஐயோ சந்துரு, சந்துரு. என்னம்மா? உனக்கு SMS அனுப்ப தெரியுமா? நான் தான் செல்ல யூஸ் பண்றது இல்ல. எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, யாரோ யாருக்கோ SMS அனுப்ப ட்ரை பண்ணிருக்காங்க. அது சரியா போகல. அதான் உனக்கு தெரிஞ்சு அனுப்பி வைக்கலாமேன்னு கேட்டேன். யாரு யாருக்கு SMS அனுப்ப ட்ரை பண்ணாங்க? அது யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியணும்? யாருக்கு தெரியும்?
ஒருவேளை திவ்யாக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவதான் செல் வச்சிருக்காளே. அப்ப அவகிட்டே கேட்க வேண்டியது தானே. ஏமா திவ்யா, யாருக்கு எஸ்எம்எஸ் அனுப்ப ட்ரை பண்ணாங்க? யாருக்குப்பா தெரியும்? என்னம்மா அவளும் அதே மாதிரி சொல்றா? அவ செல்லு வாங்கி பார்த்தாதான் தெரியும். வேணாம் வேணாம் வேணாம். ஏன்? யாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சா போதும். நமக்கு எதுக்கு தெரியணும்? என்னம்மா சொல்ற திவ்யா? கரெக்ட்பா. எஸ்எம்எஸ்ங்கிறது ஷார்ட் மெசேஜிங் சர்வீஸ் மட்டும் இல்ல, சீக்ரெட் மெசேஜிங் சர்வீஸும் கூட. யாருக்கும் தெரியாம இருக்கதான் நல்லது. என்னம்மா சொல்ற? என்னம்மா புகையா வருதா? இது ஐஸ் புகையா இல்ல எரிமலை புகையா? இப்போ தப்பிச்சிட்ட, மறுபடியும் மாட்டம்ல போவ. அது அப்புறம் பாத்துக்கலாம். இத கிச்சன்ல எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணி வை. சொதப்பிட்டியா சந்துரு? விஜி, சாப்பாட்டு கடையே இன்னும் மூடலையா நீ? எல்லாம் முடிஞ்சிருச்சுடி, இன்னும் தயிர் சாதம் மட்டும்தான் பாக்கி. போற வழியில எங்கேயாவது சாப்பிட்டுக்கலான்னு சோத்து மூட்டைய கட்டாதுன்னு நேத்தே சொன்னல. அடிக்கடி ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாதுடி. உன் சாப்பாடே டெய்லி சாப்பிடுறோம், ஒண்ணும் ஆகலையே. போட்டேன்னா தெரியும். டைம் ஆயிடுச்சு விஜி, எல்லாம் கிளம்பிட்டாங்க. நீனும் கிச்சன்லயே கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தா எப்படி? ஏதோ ஒரு நாளைக்கு உலக அதிசயமா சீக்கிரம் கிளம்பிட்ட, அதுக்கே இவ்வளவு பேச்சா? நான் ஒரு நாள் லேட் பண்ணா நீ என்ன பேச்சு பேசுவ? கொஞ்சம் பிளாஷ்பேக் நினைச்சு பாரு. தப்புதாமா, எனக்கு இப்பதான் புரியுது. என்ன புலி பொதருக்குள்ள பம்முது, அது பாயறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஐஷு, இங்க வாயேன். ஐயோ வேண்டாமா, நீ பாசமா கூப்பிட்டாலே ஏதோ பயங்கரம் இருக்குன்னு அர்த்தம். ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, இந்த தயிர் சாதத்தை டேஸ்ட் பண்ணி பாரு. உன் தயிர் சாதத்தை டேஸ்ட் பண்றதுக்கு நான் என்ன எக்ஸ்பெரிமெண்டல் எலியா? அம்மா, உன் எக்ஸ்பெரிமெண்டல் எலி வந்துட்டு இருக்கு. இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடி எல்லாரும் ஆளாளுக்கு அதிகாரம் பண்றீங்க? இதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு தானே வரணும். இதுக்குதான் வெளியே கிளம்பும் போது இந்த சமைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதன்னு சொல்றது. இது கஷ்டம் இல்லம்மா, சந்தோஷம். நாம சமைச்சு நம்ம புருஷனும் குழந்தைங்களும் சாப்பிடறத பாக்குறது இருக்கே, அது தனி சந்தோஷம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீயே இதெல்லாம் புரிஞ்சுப்ப. சரிம்மா, பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. நான் எதை பண்ணணுமா? இல்லம்மா, தயிர் சாதம் கிளறிட்டேன், டப்பால போட்டு எடுத்துக்கோ. நான் அதுக்குள்ள புடவை கட்டிட்டு வந்துடுறேன். ஏண்டி மகாராணி, வாய் மட்டும் நீடுதுல, அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுதா? ஆணையிடுவது மகாராணியின் வேலை, அடுப்படியில் எடுபடியாக இருப்பது அடிமைகளின் வேலை. வாடிங்க, உனக்கு ஏதாவது வேலை கொடுத்தாதா? நீ ஓவரா பேச மாட்டேன். பூஜை ரூம்ல அர்ச்சனைக்கு தேவையான சாமான் எடுத்து வச்சிருக்கேன், போய் எல்லாத்தையும் கூடையில போட்டு எடுத்துட்டு வா. மனுஷி ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க விட மாட்டீங்களே. சொன்ன பேச்ச கேளு. என்ன போ. திவ்யா, திவ்யா, சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சாச்சுமா. மாப்பிள்ள ரெடி ஆயிட்டாரா? இது பிடிமா, நான் பாத்துட்டு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, அப்பாவும் சக்தியும் எப்போ ரெடி ஆயாச்சு. 2 பேரும் வண்டியில தான் இருக்காங்க. அர்ச்சனைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. முக்கியமா உன் சாப்பாட்டு கூடிய மறந்துடாத, உன் உலகமே அதுலதான் அடங்கி இருக்கு. ஏய், கிண்டல் பண்றியா? வயிறு காஞ்சு போய் பசிக்குதுன்னு வெல்ல, அப்போ பேசிக்கிற. சரி சரி கிளம்பலாமா? ஏய், எங்கடி போற? மாப்பிள, நீங்க முன்னாடி உட்காருங்க. சரி. ஐஸ்வர்யா, நீ பின்னாடி உட்காரு. போ. சந்துரு, என்ன இது? எப்பவுமே நான் எங்க உட்காருவேன்? முன்னாடிதான். அப்புறம் என்ன, நான் முன்னாலதான் உட்காருவேன். ஏய், அம்மா சொல்றாங்கல்ல, பின்னால வந்து உட்காரு. விஜய் சொல்லிட்டா நான் விட்டு கொடுத்துடணுமா? இத பாரு, வாளுக்காக ஏற்கனவே என் ரூம தியாகம் பண்ணிட்டேன். சீட்டெல்லாம் தியாகம் பண்ண முடியாது. பார்லிமெண்ட் பிரச்சனை கூட சால்வ் பண்ணிடலாம், இவளோட பிரச்சனை அவ்வளவு ஈஸியா சால்வ் பண்ண முடியாது. மாமா, நாடு வீடு எல்லா இடத்துலயும் சீட்டு பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. பேசாம ஐஸ்வர்யா ஃப்ரண்ட்ல உட்காரட்டும், நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். மாமா, நீங்க சும்மா இருங்க மாப்பிள. சீட்டு பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. பேசாம ஐஸ்வர்யா ஃப்ரண்ட்ல உட்காரட்டும், நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். மாமா, நீங்க சும்மா இருங்க மாப்பிள. நீங்க நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க, மாப்பிளையோட மல்லு கட்டிட்டு இருக்கா. சொல்ல மாட்டீங்களா? ஐஸ்கண்ணா, இது உன் சீட்டு தான், எப்பயுமே நீ முன்னாடி தானே உட்காருவ. இன்னைக்கு ஒரு நாள் பாவம் சக்திக்காக விட்டுக்கிறேன், பிளீஸ். இது நல்லா இல்ல சந்துரு, நம்ம வீட்டு கார்ல எனக்கு பிடிச்ச இடத்துல உட்கார முடியாதா? அப்பா, அவ அங்கே போய் உட்காந்துக்கிட்டோம். இவ பிடிவாத நமக்கு தெரியும்ல, நீ அங்கே போய் உட்காந்துக்கோ. சிப்ப, ஆமா. ஸ்டாப் 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 ஸ்டாப்.
மாம்ஸ் நீங்க முன்னாடி உட்காருங்க. என்னடி குரங்கு புத்தியாடி உனக்கு? மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. அவரை வேற உன் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிற. அனிமல்ஸ தேவையில்லாம அவமானப்படுத்திட்டு இருக்க. அதுக்கான விளைவை நீ அனுபவிப்ப. மாம்ஸ் முன்னாடி போய் உட்காருங்க. என்ன நீயும் மாம்சும் பக்கத்து பக்கத்துல உட்காரலன்னு பகல் கனவு கண்டியா? சான்ஸே இல்ல. விட்டுருவேனா? நீ வில்லியா இல்ல காமெடி பண்றியா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடி. தட்ஸ் ஐஸ்வர்யா. சரி சரி போய் உட்காரு. நீ ஏறு, எனக்கு தெரியும். நீங்க வண்டி எடுங்க, நான் கேட்டு சாத்திட்டு வரேன். என்ன எல்லாரும் வாயில சைலன்சர் செட் பண்ணிருக்கீங்களா? சத்தத்தையே காணோம். கோயிலுக்கு போறப்ப உன்ன மாதிரி தொண பேசிக்கிட்டா போவாங்க. விஜயா, கோயிலுக்குள்ள சைலண்டா இருக்கிறது ஓகே தான். ஆனா இந்த மூட இங்க இருந்தே மெயின்டைன் பண்ற பாத்தியா? ரொம்ப ஓவர். நீ தான் டிடிஎஸ் செட் ஆன் பண்ணிட்டியே, இனிமே ஆஃப் பண்ணவா முடியும்? பேசுமா. ஆமா, இந்த அம்மா பெரிய ஜட்ஜ். இவங்க பெர்மிஷன் கொடுத்து நாங்க பேசணுமா? மாம்ஸ், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா? இன்டர்வியூ ஆரம்பிச்சிட்டியா? சும்மா இருடி. நீங்க சொல்லுங்க மாம்ஸ். இருக்கே. உங்க ஃபேவரட் யாரு? எனக்கு கமல் தான் ஃபேவரட். கமலா? ஆமா. அப்படின்னு ஒரு கடவுள் இருக்காரா என்ன? ஓ, நீ கடவுளை கேட்டியா? நான் ஏதோ ஹீரோ பத்தி கேட்டியோன்னு நினைச்சேன். ஐஸ்கே நோஸ் கட்டா. உங்களை அப்புறம் பாத்துக்கிறேன். இப்ப நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சக்தி பெருமாளோட ஃபேன். அடி பாவி, இது கூட உனக்கு தெரியுமா? ஏம்மா, ஒரே நாள்ல மாப்பிள்ளைய இவ்வளவு என்கொயரி பண்ணீங்க. அவ வாழ்நாள் பூரா அவரோட வாழ போறவ. இதையெல்லாம் விசாரிச்சு வச்சுக்க மாட்டாளா? கரெக்ட் சந்துரு. சம்டைம்ஸ் நீ கூட சென்சிபிளா தான் பேசுற. சீக்கிரமே இவளையும் ஒருத்தர் கையில புடிச்சு கொடுத்தாதான் என் கஷ்டம் தீரும். அத அதுக்காக உங்க கஷ்டத்தை இன்னொருத்தர் தலையில கட்டுறது நியாயம் இல்ல. மாமா வேண்டாம். வாங்க வாங்க, சேவமா இருக்கல? நல்லா இருக்கேன். பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் ஊர்ல இருந்து வந்துட்டாளா? வந்துட்டாங்க. அவங்க பேர்ல ஒரு ஸ்பெஷல் அர்ச்சனை பண்ணணும். அப்படியா? பேஷா பண்ணி தரேன், கொடுங்க. இந்தாங்க. பொண்ணுடைய நட்சத்திரம் சொல்லுங்க. ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் மீனராசோ ஜாதாயாக. திவ்யா. திவ்யா நாம்யாக. மாப்பிள்ளையுடையது ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசோ ஜாதயாக. சக்திவேல். சக்திவேல் நாமதஸ்யாக. அவயோः சக குடும்பானாம் சமஸ்த தீர்ய தைரிய விதிக ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தம் சதாம்யாத் சித்திரஸ்து சித்திகே ஸ்ரீ முத்துமாரி அம்பிகா சுவாமினே நமः. ஓம் அனுக்கிரகாணாம் ஆசீர்வாத சித்திரஸ்து அபிதீகினமேவ விவாக பிரார்த்தனா சித்திரஸ்து. ஸ்ரீ முத்துமாரி அம்பிகா சுவாமினே நமः. அஸ்தோத்திர சதா மங்கரிஷ்யாமः. சதவானம் பவதே சதேந்திரே ஆயுஷ்யதேந்திரே प्रतिष्ठति दीर्घमायुः दीर्घायुष्यमस्तु सर्वाभीष्टदा प्रसादेन सिद्धिरस्तु. ஓம். பொண்ணு மாப்பிள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கட்டும், நீங்க பிரகாரத்தை சுத்திட்டு வந்துருங்க. சரி, வாமா. அவ பிரதட்சணம் பண்ணிட்டு வர போயிருக்கா. அர்ச்சனை பண்றச்ச அம்பாளு சத்தின மாலையில இருந்து தானா விழுந்த விசேஷ புஷ்பம் இது. இந்தாங்க பிரசாதம். அம்பாளே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருக்கா, வச்சுக்கோங்க.
दीर्घायुष्यमस्तु सकल सौभाग्यदा अनुग्रहाणाम् आशीर्वाद सिद्धिरस्तु सकल सौभाग्यदा अनुग्रहाणाम् प्रसादीन सिद्धिरस्तु வெரி குட். இந்த சீனை தான் நான் எதிர்பார்த்தேன். திவ்யா இப்பதான் யூகேஜில பாஸ் ஆயிருக்க. மாம்ஸ் தான் வேஸ்ட். இன்னும் ஃபீடிங் பாட்டில் லெவல்லயே இருக்காரு. இப்ப என்ன பண்ண சொல்ற? உங்களுக்கும் கை இருக்கு, கையில குங்குமமும் இருக்கு. வச்சிருவோம். ஏய், அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இது என்ன நியாயம்? கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொட்டு வைக்கலாம், ஆனா மாப்பிள்ளை பொண்ணுக்கு பொட்டு வைக்க கூடாதா? அதானே. ஏய், விளையாடுறியா? திவ்யா. விளையாடுறீங்க, மாம். ஏய், திவ்யா, நில்லு. போங்க, போங்க. போடாத, நில்லு. ஏய், நில்லு, திவ்யா. திவ்யா. ஏய், கோயில்ல யாராவது பார்த்து தப்பா நினைப்பாங்க. திவ்யா. No, விட மாட்டேன். No excuse, mom. விடாதீங்க. ஐயோ, வேணாம் சட்டி, please, வேணாம். உன் விருப்பத்தை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு தெரியும்ல. ஐயோ, நீங்க இப்படி ஃபீலிங்ஸ் பிடிக்கிறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சேன். நீங்க டோட்டல் வேஸ்ட் மாமா. நான் உங்க பேச்சு விஜி, எனக்கு வீட்டு சாப்பாடு வேணா நீ தானே சொன்ன, போய் ஹோட்டல்ல சாப்பிடு போ. விஜி பசிக்குது விஜி. வாசல் வரைக்கும் வாக் பண்ண கூட எனக்கு தெம்பு இல்ல, ப்ளீஸ். விஜி, அவதான் பசி தாங்க மாட்டான்னு தெரியும்ல, ஓடுமா. ஆமாமா, பார்த்தா பாவமா இருக்கு. போட்டுருங்க. ஏய், பெக்கர்னு கேவலப்படுத்துறியா? பேட்டரிய சார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் பேசுறேன். இந்தடி. இன்னும் போடு. நிறைய போடு, இருக்குல்ல? நிறைய போடு. போதும் போதும். பேசாம சாப்பிடுறியா? என்ன சக்தி, சாப்பிடாம பலமான யோசனை? இல்ல மாமா, இந்த மாதிரி கோயில் எங்க பார்த்தாலும் இருக்கு, அங்கேயே அர்ச்சனை பண்ணிருக்கலாமே. அங்க போகாம ஏன் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தீங்கன்னு கேக்குறீங்களா? காரணம் தெரிஞ்சா இனிமே அடிக்கடி நீங்களும் இந்த கோயிலுக்கு வருவீங்க. அப்படி என்ன காரணம் மாமா?